சன் டிவி குழுமத்திற்கு மலேசியாவின் மேக்சிஸ் நிறுவனம் சுமார் 743 கோடி ரூபாயை லஞ்சமாக கொடுத்தது குறித்து விசாரணை நடத்திய மத்திய அமலாக்கத்துறை இயக்குநரகம் கருணாநிதியின் பேரன்கள் கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் ஆகியோருக்கு சொந்தமான சன் டிவி குழுமத்தின் 743 கோடி ரூபாய் சொத்துக்களை முடக்கி வைக்க உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடை சட்டத்தின் கீழ் இந்த சொத்துக்களை முடக்க மத்திய அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்திருப்பதன் மூலம் மாறன் சகோதரர்களுக்கும் திமுகவுக்கும் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. சன் டிவி குழுமத்தின் சொத்துக்களை மத்திய அமலாக்கப் பிரிவு முடக்கி வைக்க அதிரடி உத்தரவிட்டுள்ளது. 266 கோடி ரூபாய் மதிப்பிலான சன் நெட்வொர்க் டிவி நிறுவன கட்டடம் மற்றும் அதனுடன் இணைந்த காலியிடம், 171 கோடியே 55 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல் கம்யூனிகேஷன் நிறுவன கட்டடம் மற்றும் அதனுடன் இணைந்த காலியிடம், 139 கோடி ரூபாய் மதிப்பில் சன் டைரக்ட் டிவி நிறுவனத்தில் கலாநிதி மாறனுக்கு உள்ள பங்குகள், 100 கோடி ரூபாய் அளவுக்கு கலாநிதி மாறனுக்கு உள்ள நிரந்தர வைப்புத் தொகை, சன் டைரக்ட் டிவி நிறுவனத்தின் 31 கோடியே 34 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிரந்தர வைப்புத் தொகை, சவுத் ஏசியா FM லிமிடெட் நிறுவனத்தால் 15 கோடியே 14 லட்சம் ரூபாய் மதிப்பில் முதலீடு செய்யப்பட்டுள்ள பரஸ்பர நிதி, தயாநிதி மாறன் மற்றும் பலரின் 7 கோடியே 47 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிரந்தர வைப்புத் தொகை, சவுத் ஏசியா FM லிமிடெட் சார்பில் 6 கோடியே 19 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிரந்தர வைப்புத் தொகை, 2 கோடியே 78 லட்சம் ரூபாய் மதிப்பில் கலாநிதி மாறன் முதலீடு செய்துள்ள பரஸ்பர நிதி, 1 கோடியே 78 லட்சம் ரூபாய் மதிப்பில் காவேரி கலாநிதி மாறன் முதலீடு செய்துள்ள பரஸ்பர நிதி, 1 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் காவேரி கலாநிதி மாறனுக்கு உள்ள வைப்புத் தொகை ஆகிய சொத்துக்கள் மற்றும் ஆவணங்கள் அமலாக்கத்துறை முடக்கி வைத்துள்ளது.